ஹலோ மைடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, டாக்டர் சுதா கங்கரா அவருடைய டைரக்ஷனில் நம்ம ஜெயம் ரவி, அதுக்கப்புறம் வந்துட்டு சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா இவங்களாம் நடித்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க படம் தான் வந்துட்டு பராசக்தி. ஸோ படத்தோட மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா அது வந்துட்டு பேசிக்காகவே சுதா கங்கரா மேம் ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்குது தான் செய்யும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 3 பெரிய ஹீரோஸ் நடிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயன், அதர்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பெரிய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக படத்துக்கு மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது தான் செய்யும். ஸோ அவங்க முன்னாடியே பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோம், அதாவது பொங்கல் 14ஆம் தேதி வந்துட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அந்த செலிப்ரேஷனா அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நேற்றுலேருந்தே ஒரு டாக்ஸ்ன்றது போயிட்டுருக்கோம். நம்மளே கூட வந்து ஒரு வீடியோன்றது பண்ணியிருந்திருப்போம். படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரிலீஸும் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அவருடைய 100வது படமாக இந்த ஒரு படம் அமைஞ்சிருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ நேற்றே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வெயிட் பண்ணிக்கிருந்தாங்க. பட் ஆனால் இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளோட ப்ரொமோவானது நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போதே வந்துட்டு படமே தெரியும், ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் தான் வந்துட்டு படமானது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பழைய அம்பாசிடர் இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு சால்வை மட்டும் பறக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. மேபி நாளைக்கு அந்த ப்ரொமோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக சாங் ஆனது எந்த மூடில் இருக்க போகுது அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அப்படி இப்படின்னு விசாரித்து பார்த்த வரைக்குமே தி அவர்கள் இந்த ஒரு சாங்கை பாடிக்கிறது ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ படத்தில் ஏதோ ஒரு சாங் பாடியிருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு அந்த சாங் தான் இந்த சாங்கா அப்படின்றது வந்து தெரியலை. மேபி ஆனால் கேட்ட வரைக்குமே அந்த ஒரு பாட்டு தாங்க வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் இந்த படத்து இந்த பாட்டோட டைட்டில் என்ன அப்படின்றது தெரில, யார் சிங்கர், அது என்ன மூடான சாங் அப்படின்றதும் தெரில. ஒரு குத்து ட்ராக்கா, ஒரு மெலோடியா, ஒரு லவ் ட்ராக்கா அப்படின்றது எதுவுமே வந்து தெரியவில்லை. மேபி வந்துட்டு நாளைக்கு ஈவினிங்குள்ளே ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா டெஃபினட்டாக அப்டேட் நாங்கள் கொடுப்போம். இல்லை அப்படின்னா சாங் வந்துருச்சு அப்படின்னா டேரெக்டாக ரிவ்யூவே கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படத்துக்குமே பயங்கரமாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீக் அப்டேட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த படம் அப்படின்னா ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் வந்துச்சு அப்படின்னா இன்னுமே ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு எந்த அளவுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாட்டா, பை பாய்.